எல்லா உயிர்களுமே நமக்கென்று நமக்காகவே படைக்கப்பட்டது என்று யாரோ ஒரு இஸ்லாமியர் இஸ்லாம் மதம் நம்புகிறது. எல்லா உயிரினங்களுமே நமக்காக படைக்கப்பட்டுள்ளது. நாம் உயிர் வாழ்வதற்கு அவைகளை நாம் சாப்பிடலாம் என்பதுதான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய சுமார் 5 பில்லியன் மக்களில் எல்லோரும் சைவ உணவை சாப்பிடுவதில்லை. இறைச்சி சம்பந்தமான உணவுகளை தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். வெவ்வேறு வகையான உயிரினங்களை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய வகையில் அது பொரித்தோ வேக வைத்தோ ஏதோ ஒரு வகையில் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த சைவர்கள் 1% கூட அல்ல. மக்கள் தொகையில் பார்த்தால் 1% குறைவாகவே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த அசைவம் சாப்பிடுவர்கள் என்ன தவறு இருக்கிறது? எனது கேள்வி உங்களுக்குத்தான். அசைவம் சாப்பிடுவதில் என்ன தவறு இருக்கிறது? அந்த கூற்று சரிதானா? அதற்கு உங்களுடைய கருத்து என்ன? அதாவது எல்லா உயிரினங்களும் மக்களுக்காகவே படைக்கப்பட்டது என்ற கூற்று நீங்கள் மறுக்கிறீர்களா? அதற்கு வலுவான தரக்கூடிய ஆதாரங்கள் ஏதாவது உண்டா? நான் பொதுவாக கேட்கிறேன், தெரிந்து கொள்வதற்காக. எனக்கு அந்த கொள்கையில் உடன்பாடு உண்டா இல்லையா என்பது வேறு. பௌத்தமும் சமணமும் உயிர்களை கொல்வதை ஆதரிக்கவில்லை. நானும் அதை ஆதரிக்கவில்லை. ஆனாலும் இன்று உலக வழக்கில் இப்படித்தான் இருக்கிறது. உங்கள் கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் சைவர்கள் மிக குறைவு, மிக குறைவு. அதிலும் தற்பொழுது மாறிவிட்டார்கள் பலர். அதனுடைய சுவையை கண்டு பலர் மாறிவிட்டார்கள். புதியதாக இதெல்லாம் சைவ உணவு என்று மாற்றிவிட்டார்கள். முட்டையை உதாரணமாக. எனவே கருத்துக்கள் மாறுபடுகிறது. இதுதான் சரி என்று யாராலும் சொல்ல முடியாது. அந்த வகையில் கடவுளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. கடவுள் கோட்பாடும் இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் உயிர்களை கொல்வது சரி என்றால் கடவுளுக்கு அது சம்மதம் தானே? அப்படி நீங்கள் சிந்திக்க வேண்டும்.